இயற்கை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்ட நாள்லேருந்து இங்கே வரணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. இந்த 2025 இது பார்ட் ஆஃப் மை கோல்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். வெல்கம் பேக். இன்றைக்கி நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ரெசார்ட்டை தான் உங்கள் எல்லாருக்கும் சுற்றி காட்ட போகிறேன். சுற்றிலுங்க பாருங்கள், ஃபுல் பனி. அந்த பனிகளுக்கு இடையில தான் நம்ம ரெசார்ட்டே அமைஞ்சிருக்கு. கரெக்டாக அந்த மலையோட அந்த அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக வேறு லெவல் லொக்கேஷனு. இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக நான் போகிறது தேர்ட் ஃப்ளோரில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்டேர்கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை கடைசியாக வச்சுருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க, அது வேறு லெவலில் இருக்கும். So this is our room. Maybe I could have seen it all coming. இந்த ரூம் செட்டப் எப்படின்னா, டபுள் பெட் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த ரூம் எடுத்திருக்கோம். அப்படி 2 பேர் கப்பலாக வராங்க, இல்லை ஒரு சின்ன குட்டி ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா இந்த ரூம் அவங்களுக்கு போதுமான ரூமாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். செம்ம கம்ஃபர்டான பெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரூமில் ஒரு குட்டி டிவி வேறு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரூமில் முக்கியமான ஒரு இடம் பால்கனி, அதை கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ரூமோட வார்ட்ரோப்பை பற்றி பார்க்கலாம். ஃபுல் மிரர், ஒரு மிகப்பெரிய மிரர் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ரெடி ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்ட்ரோப்பில் ஒரு பக்கம் ஒரு லாக்கர் இருக்குது. இது ஒரு சேஃப் லாக்கர். இந்த லாக்கரில் நம்மளோட முக்கியமான இம்பார்ட்டண்டான திங்ஸ் லைக் நம்ம பாஸ்போர்ட், ஐடிஸ், அந்த மாதிரி முக்கியமான திங்ஸை உள்ளே வச்சு நம்ம சேஃபாக வச்சுக்க வேண்டியதான். நம்ம ரூமை விட்டு வெளியில் போகும்போது அந்த திங்ஸ்லாம் உள்ளே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கிளாத்ஸ் வச்சுருக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஜாக்கெட்ஸ்லாம் நம்ம தொங்க விட்டு ஹேங்கிங் பண்ணுறது வச்சுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜு ஃபுல்லி லோடடுங்க, கம்ப்ளீட்டாக லோடட். பட் ஆனால் நம்ம இதில் ஒரு பொருளை கூட யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது பாருங்கள், தொடக்கூட இல்லை எதையுமே. இப்போ அடுத்து இந்த ரூமோட ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆமாங்க, டாய்லெட். நம்ம எங்கே போனாலும் சரி இந்த டாய்லெட்டுங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். இதை பாருங்களேன், ஒரு காம்பேக்டான ஒரு டாய்லெட் தான், நல்லாவே இருக்குது, ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. அதில் ஹீட்டர் அட்டாச்ட். இது குளிர் பிரதேசங்கிறதுனால இங்கே நம்ம துணியெல்லாம் காயப்பட முடியாது எப்போவுமே. அதனால் உள்ளே ஹீட்டர் இருக்கும், டாய்லெட்லேயே ஹீட்டர் இருக்குது. இங்கே பார்க்குறீங்கள, இதுதான் ஹீட்டர். அந்த ஹீட்டர் மேலே தான் துணியை நம்ம காயப்படுறோம், குளிச்சுட்டு அந்த டவல்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு ஹீட்டர் நம்ம ரூம்லேயுமே இருக்குது. அந்த ரூமை அப்படியே வார்மாக வச்சுக்கிறதுக்கு
ரூம்லேயுமே பெட்டு பக்கத்தில் ஒன் மோர் ஹீட்டர் இருக்குது. ஸோ நமக்கு 2 இடத்துல ஹீட்டர் இருக்குது. பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹீட்டர் ப்ளஸ் நம்ம டாய்லெட்டில் ஒரு ஹீட்டர். இந்த 2 ஹீட்டர் தான் இந்த மொத்த ரூமுமே வார்மாக வச்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக அந்த முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன்ல ஒரு அமேசிங்கான வியூ இருக்குன்னு. வாங்க, இந்த பால்கனி கதவை திறந்துட்டு இப்படி வெளில போனோம்னா ரூமு ஃபுல்லாக அப்படியே ஹீட்டாக இருக்குது. ரூமை திறந்துட்டு வெளில வந்தோடனே அப்படியே ஆப்போசிட்டில் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு டேபிள் 2 சேர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு காஃபி இப்படி எடுத்து அதில் போட்டு வச்சுட்டு பேக்ரவுண்டில் இளையராஜா மியூசிக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த மொத்த சீனரியும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவல் வைப்பாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ரூமு. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இங்கே தசக்ஸ்தார் வந்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த எலகன் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட் பெஸ்ட் ஆப்ஷன். வேறு லெவலில் ஃபுட்டு அமேசிங், பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். எங்களோட இந்த ரூம் பேக்கேஜில் அமேசிங் ஃபுட். ப்ளஸ் இந்த எலகன் ரெசார்ட் அந்த ரோப்வே பக்கத்துலேயே தான் இருக்குது. போகும்போது டாக்ஸி பிடிச்சி போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோப் அதிகம், மேலே நடந்து போக முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். இங்கேருந்து போகும்போது டாக்ஸி பிடிச்சி போயிடலாம். டாக்ஸிக்கு வந்து வி ஸ்பெண்ட் அரௌண்ட் சம் 1000 AMD, இந்த லோக்கல் கரன்சிக்கு 1000 கொடுத்தோம். வரும்போது நடந்தே வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த ரெசார்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். நீங்கள் இந்த ரோப்வேலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த பக்கத்தில் ஒரு மானஸ்ட்ரி இருக்குது, அங்கே போனோம். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கபிள் தான் இந்த தசக்ஸ்தாரோட சென்டர் ஏரியா. அது ஒரு சிட்டி ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பேங்க் இருக்குது, அங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கேயும் ஃபுட் அமேசிங்காக இருந்துச்சு. அங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க மக்களே, ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த ரெஸ்டாரண்ட்டோட காஃபி ஸ்டேஷன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளது பாயில்டு எக் தனியாக வச்சுருக்குறாங்க. பாயில்டு எக்கு கூடவே இங்கே அந்த ஆஃப் பாயில், அந்த புல்ஸ் ஏன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆஃப் பாயில் வச்சுருக்குறாங்க. அடுத்து சாசேஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரில்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பனானா கேக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. சாக்லேட் கேக்ஸ், பனானா கேக்ஸ், அதோட டாப்பிங்ஸ். அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆப்பிள், வாட்டர்மெலன், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு. அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வந்தால் அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் டாப்பிங்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பட்டர், ஜாம், அதுக்கப்புறம் க்ரீக் யோகர்ட், அதுக்கப்புறம் வெரைட்டியான சீஸ். இது ஒரு குளிர் பிரதேசம். இங்கே அதிகமான டைரி பிஸ்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இங்கே வெரைட்டியான சீஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற இந்த மீட் எல்லாமே மோஸ்ட்லி அந்த பதப்படுத்தி தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் மீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ளஸ் வெரைட்டி ஆஃப் ப்ரெட்ஸ் அதுவுமே இருக்குது. இந்த ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுக்கு டோஸ்டர் கூட இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது நம்ம ஹோட்டலோட பேக்ரவுண்ட் வியூ. இது வந்து அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் கேட்டு இது தெரியுது இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் கேட். அந்த ரெஸ்டாரண்ட் கேட்லேருந்து அப்படியே வெளில வந்தோம்னா நமக்கு இந்த வியூ கிடைக்கும். Maybe I could have seen it all coming, that I wouldn't grow wiser for each day. Am I the only one lost in translation, where nothing makes sense anymore? Mind blowing. நம்ம ஹோட்டல் இதுதான். இந்த ஹோட்டலில் லாஸ்ட் ஃப்ளோரில் அங்கே மேலே தெரியுதா, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். 5th ஃப்ளோரில் பால்கனி. இதுதான் நம்ம ஹோட்டல்.
சூப்பரான வியூ. நான் இப்போ ஸ்னோவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே இந்த கொஞ்சம் பாத்வே மட்டும் கிளியர் பண்ணி விட்டாங்க. ஃபுல்லாக ஸ்னோ. ஸ்னோ. கிட்ஸ் ப்ளே ஏரியா. இதுவும் ரூம்ஸ் தான், ஹோட்டல் ரூம்ஸ் தான். ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஈவினிங் டைம்னா சிட் அவுட் ஏரியா. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் பண்ணுறதுக்குலாம் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்கும். Maybe I never knew what I really wanted, but looking back I can see it's all clear. This is swimming pool area. Try to act like they all taught me. The location is awesome, guys. Mind blowing location. இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கான். ஒருவேளை இதுதான் ஸ்விம்மிங் பூல் தெரியல பாருங்க, ஃபுல் ஐஸ் தான் இருக்கு. Oh my god. பூல் டைம் வந்து 12. நமக்கு இப்போ பூல் வேணாம். பஸ் ஐஸை கையால் எடுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எடுத்து பார்க்குறேன் பஸ் கையால் ஐஸு. அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, அந்த லைட் கலர் அப்படியே மேலே பார்க்கலாம். Maybe I could have seen it all. செம்மையாக இருக்கு பாருங்க.